ராமநாதபுரம் மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சூழ்ந்து உள்ள மழைநீரால் பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். குறிப்பாக அவசர சிகிச்சை பிரிவிற்கு செல்லும் வழி, குழந்தைகள் சிகிச்சை பிரிவுக்கு செல்லும் பகுதி, பயிற்சி மருத்துவர்கள் தங்கியிருக்கும் விடுதி என மருத்துவமனை வளாகம் முழுவதும் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகள் மற்றும் புறநோயாளிகளின் நலன் கருதி வளாகத்தில் தேங்கிய மழைநீரை விரைந்து அகற்ற கோரிக்கை எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் மது போதையில் குளித்து விளையாடிய இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டது. கொடைக்கானல் நகர் பகுதியில் அமைந்துள்ள நட்சத்திர ஏரி சுற்றுலா பயணிகள் விரும்பும் ஒரு பகுதியாக இருந்து வருகிறது. இந்நிலையில் மதுரையை சேர்ந்த கார்த்திக் என்பவர் மது போதையில் ஏரியில் குளித்து பிறரை தொந்தரவு செய்யும் நோக்கில் நடந்து கொண்டதாக தெரிகிறது. இதனை கண்ட வியாபாரிகள் அவரை கரைக்கு வர வைத்துள்ளனர். அப்போது அந்த இளைஞர் வியாபாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். புத்தகம் படிக்கும் பழக்கத்தை மாணவர்களுக்கு பெற்றோர்கள் ஊக்குவிக்க வேண்டும் என கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் அறிவுறுத்தியுள்ளார். கடலூர் மாவட்ட மைய நூலகத்தில் 57வது தேசிய நூலக வார நிறைவு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஓவியப் போட்டி, சிலம்ப போட்டி, சதுரங்க போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு ஆட்சியர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். நிகழ்வில் பேசிய ஆட்சியர் போட்டித் தேர்விற்கு தயாராகும் இளைஞர்கள் நூலகத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். வங்கக்கடலில் உருவாகவுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என கடலூர் மாவட்ட மீன்வளத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கடலூர் மீன்வளத்துறை சார்பில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என கூறப்பட்டுள்ளது. மேலும் கடலில் உள்ள மீன்பிடி படகுகள் உடனடியாக கரைக்கு திரும்பிட வேண்டும் என்றும் மீனவர்கள் தங்கள் படகுகள் மற்றும் வலைகள் உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை பாதுகாப்பான இடங்களில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட தகராறில் கணவன் அடித்து கொலை செய்யப்பட்டாரா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பட்டீஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த ஜோதி மணிகண்டன் மது குடித்து வந்து மனைவி சங்கீதாவிடம் தகராறில் ஈடுபட்டார். அப்போது ஜோதி மணிகண்டன் கீழே விழுந்ததில் எந்த அசைவுமின்றி கிடந்துள்ளார். இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் அவரை மீட்ட அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஜோதி மணிகண்டன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். தகவல் அறிந்த போலீசார் ஜோதி மணிகண்டனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் 4வது நாளாக மழை விடாமல் பெய்ததால் மாணவர்கள் குடைபிடித்தபடி பள்ளிக்கு சென்றனர். காரைக்குடியில் காலை முதல் மழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் வீடுகளுக்கு உள்ளேயே முடங்கியுள்ளனர். தொடர் மழை காரணமாக தனியார் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் மழையில் நனைந்தும் குடைகளை பிடித்தபடியும் பள்ளிக்கு சென்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் சுற்றுவட்டார பகுதியில் சாரல் மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் மதுரை, மேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான அழகர் கோவில், கிடாரிப்பட்டி, சென்னகரம்பட்டி உள்ளிட்ட பகுதியில் அதிகாலை முதல் பரவலாக சாரல் மழை பெய்தது. உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு குளச்சலில் ஆழ்கடலில் கடல் அன்னைக்கு மலர் தூவியும் கேக் வெட்டியும் மீனவர் தினம் கொண்டாடப்பட்டது. நாடு முழுவதும் இன்று உலக மீனவர் தினம் கொண்டாடப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து விசைப்படகில் குடும்பத்தினருடன் நடுக்கடலுக்கு சென்ற மீனவர்கள் கடல் அன்னைக்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். பின்னர் மீனவ தலைவர்களின் புகைப்படத்தை கையில் ஏந்தி கடலில் எண்ணெய் கிணறு அமைக்கும், எரிவாயு எடுக்கும் திட்டத்திற்கு எதிராகவும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் திருநங்கைகள் கும்பலாக சென்று தொழிலதிபர்களிடம் பணம் கேட்டு மிரட்டுவதாக புகார் எழுந்துள்ளது. விருதாச்சலம் ஆலடி சாலையில் ஏராளமான செராமிக் கம்பெனி அமைந்துள்ளன. அங்கு விஸ்வநாதன் என்பவருக்கு சொந்தமான கம்பெனிக்கு ஆட்டோவில் கும்பலாக சென்ற திருநங்கைகள் விஸ்வநாதனிடம் பணம் கேட்டு மிரட்டியதாக தெரிகிறது. அப்போது பணம் கொடுக்காததால் அவரை ஆபாசமான வார்த்தைகளால் திட்டி மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதுபோன்று அத்துமீறும் திருநங்கைகள் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வணிகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சாயக்கழிவு நீர் கலந்த விவசாய நிலத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். ஒடக்காடு கிராமத்தில் சரவணன் என்பவருக்கு சொந்தமான 20 ஏக்கர் விவசாய நிலத்தில்
சாய கழிவுகள் கலந்து நீர் மற்றும் நிலம் சிவப்பு நிறத்தில் மாறியுள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த விவசாயி சரவணன் இதுகுறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு தகவல் தெரிவித்தார். சம்பவ இடத்துக்கு வந்த அதிகாரிகள் சாய கழிவு கலந்த நிலத்தில் ஆய்வு மேற்கொண்டு மாதிரிகளை சேகரித்து சென்றனர். மேலும் சமய சங்கடி பகுதியில் சட்டவிரோதமாக புதைக்கப்பட்டிருந்த சாயக்கழிவு நீர் குழாய்களை ஜேசிபி வாகனம் மூலம் இடித்து அகற்றினர். கனமழை காரணமாக திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே உள்ள அலையாத்தி காடு பகுதிகளுக்கு சுற்றுலா செல்ல வனத்துறை அனுமதி மறுத்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் முழுவதும் தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் முத்துப்பேட்டை பகுதியில் உள்ள அலையாத்தி காடு சுற்றுலா தலத்திற்கு சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதி இல்லை என மாவட்ட வனத்துறை அனுமதி மறுத்துள்ளது. மேலும் மறு உத்தரவு வரும் வரை அலையாத்தி காடு பகுதிகளுக்கு யாரும் வர வேண்டாம் எனவும் உத்தரவிட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே அங்காள பரமேஸ்வரி கோயிலில் சிறப்பு நாதஸ்வர பூஜை நடைபெற்றது. வேலுக்குடியில் உள்ள அங்காள பரமேஸ்வரி கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்று 2 ஆண்டுகள் நிறைவடைந்ததை அடுத்து சிறப்பு பூஜை நடைபெற்றது. விசேஷ ஹோமமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் சந்தனக்காப்பு அலங்காரமும் செய்து மகாதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோயில் வளாகத்தில் நாதஸ்வரம் மற்றும் தவில் வித்வான்கள் இசை கச்சேரி நடத்தினர். இதையடுத்து அம்மன் சிங்க வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். டங்ஸ்டன் நிறுவனத்திற்கு கனிம வள அனுமதி வழங்கிய மத்திய அரசுக்கு விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் கண்டனம் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், காவிரி டெல்டா மாவட்டங்கள் கனமழையால் வெள்ளக்காடாக காட்சியளிப்பதாகவும் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதாகவும் கூறினார். இந்நிலையில் போர்க்கால அடிப்படையில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். மேலும் மதுரை மாவட்டத்தில் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவு விளை நிலங்களில் வேதாந்தாவின் துணை நிறுவனமான டங்ஸ்டன் நிறுவனத்திற்கு கனிம வள விற்பனைக்கு அனுமதி வழங்கியதற்கு மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்தார். உடனடியாக இந்த திட்டத்திற்கான அனுமதியை கைவிட வேண்டும் என்றும், இல்லையெனில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மண்டபம் பேரூராட்சிக்குட்பட்ட கலைஞர் நகர் பகுதியில் பெய்த கனமழையால் இடுப்பு அளவிற்கு மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் மக்கள் பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியாமல் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர். மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்துள்ள நிலையில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மக்கள் கலக்கம் அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் சாமி தரிசனம் செய்தார். பழனி, ஆயக்குடி, மானூர் உள்ளிட்ட இடங்களில் கட்சி கொடியேற்று விழாவில் கலந்து கொள்வதற்காக திண்டுக்கல் சென்ற தொல் திருமாவளவன் பழனி கோயிலுக்கு சென்று வழிபட்டார். பின்னர் மலை அடிவாரத்தில் உள்ள புலிப்பாணி ஆசிரமத்திற்கு உள்ள தொட்டிச்சி அம்மன் மற்றும் புலிப்பாணி ஜீவ சமாதி இடத்திற்கு சென்று வழங்கினார். அப்போது அவருக்கு பழனி போகர் ஆதீனம் சிவானந்த புலிப்பாணி நினைவு பரிசுகளை வழங்கினார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்க சி விஜில் பகுதியில் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. கடந்த 2008ஆம் ஆண்டு மும்பையில் தீவிரவாதிகள் கடல் வழியாக ஊடுருவி தாக்குதல் நடத்தியதை அடுத்து கடலோர பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் சாகர் கவாச், ஆபரேஷன் ஆம்லா போன்ற ஒத்திகை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வேதாரண்யம் கடலோர பகுதியில் சி விஜில் என்ற பாதுகாப்பு விழிப்புணர்வு ஒத்திகை நடைபெற்றது. கடலோர காவல் பாதுகாப்பு குழும போலீசார் வேதாரண்யம் கடற்பகுதி முழுவதும் 2வது நாளாக விசைப்படகு மூலம் ஆறுகாட்டுத்துறை படகு துறைமுகத்தில் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் நடைபெற்ற வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியில் அரசு பள்ளி மாணவர்கள் பக்தி முழக்கமிட்டதால் பொதுமக்கள் நகைப்புக்கு உள்ளாகினர். விருத்தாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியை வருவாய் கோட்டாட்சியர் சையத் முகமது தொடங்கி வைத்தார். இதில் வாக்களிப்பது நமது கடமை, வாக்களிக்க பணம், பரிசு பொருட்கள் வாங்கக்கூடாது உள்ளிட்ட விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியும் முழக்கங்கள் எழுப்பியும் ஊர்வலமாக சென்றனர். அப்போது அரசு பள்ளி மாணவர்கள் விழிப்புணர்வு முழக்கத்திற்கு பதிலாக பக்தி முழக்கங்களை எழுப்பியதால் பொதுமக்கள் மத்தியில் சிரிப்பலை எழுந்தது.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பாலம் கட்டும் பணி ஆமை வேகத்தில் நடப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். வத்தலக்குண்டு பிரதான மலை சாலையில் பூலத்தூர் மற்றும் வாழைகிரி அருகே புதிய தரைப்பாலங்கள் அமைக்கும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஆனால் இந்த பணிகள் தற்போது ஆமை வேகத்தில் நீண்ட நாளாக நடைபெற்று வருவதாலும் இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் புகார் தெரிவித்தனர். அத்துடன் பாலம் வேலை செய்வது குறித்த எச்சரிக்கை பலகைகளும் சரியான இடத்தில் வைக்காததால் அடிக்கடி விபத்து ஏற்படுகிறது. எனவே இந்த பாலம் கட்டும் பணியை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் காரைமடை பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 3 பள்ளி கட்டிடங்கள் இன்னும் பயன்பாட்டிற்கு வரவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காரைமடை நகராட்சிக்குட்பட்ட 26வது வார்டு பகுதியில் 6வது மாநில நிதிக்குழு பள்ளி மேம்பாட்டு நிதியிலிருந்து 96 லட்சம் மதிப்பில் 2 வகுப்பறைகள் கொண்ட 3 கட்டிடங்களை கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு கட்டி முடித்தனர். 4 மாதங்கள் ஆகியும் தற்போது வரை மாணவர்களின் பயன்பாட்டிற்கு அந்த வகுப்பறைகள் திறக்கப்படாமல் உள்ளது. இதனால் மாணவர்கள் பழைய இடிந்த கட்டிடங்களிலேயே கல்வி கவின்று வருகின்றனர். இந்நிலையில் புதிய பள்ளி கட்டிடங்களை உடனடியாக திறக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறையில் வங்கியின் ஜன்னல் கண்ணாடியை உடைத்த வாடிக்கையாளர் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஆடுதுறையைச் சேர்ந்த மணிகண்டன் அங்குள்ள யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் முத்ரா வியாபார கடன் மற்றும் நகை கடன் என 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். அதனை திருப்பி செலுத்த அவகாசம் வழங்கியதும் கடனை கட்டாததால் அவரது நகையை பொது ஏலம் விடுவதாக வங்கி தரப்பில் நாளிதழில் விளம்பரம் செய்யப்பட்டது. இதனால் ஆவேசமடைந்து வங்கியின் ஜன்னல் கண்ணாடியை மணிகண்டன் உடைத்துள்ளார். இது தொடர்பான சிசிடிவி காட்சியுடன் வங்கி தரப்பிலிருந்து திருவிடைமருதூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே காட்டு யானைகள் 8 வீடுகளை உடைத்து சேதப்படுத்தியதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். வால்பாறை பகுதியில் கடந்த 2 தினங்களாக 9 காட்டு யானைகள் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து வட மாநில தொழிலாளர்கள் தங்கியிருந்த 8 வீடுகளின் ஜன்னல் கதவு சுவர்களை உடைத்து சேதப்படுத்தியது. மேலும் அதே பகுதியில் உள்ள கோயிலை உடைத்து சேதப்படுத்தியது. தகவல் அறிந்து சென்ற வனத்துறையினர் யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டினர். காட்டு யானைகள் குடியிருப்பு பகுதிக்குள் வராமல் தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே தகராறில் அண்டை வீட்டுக்காரரை கத்தியால் குத்திய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். வேப்பூர் பகுதிக்குட்பட்ட காஞ்சிராங்குளம் கிராமத்தை சேர்ந்த மகாலிங்கம் என்பவருக்கும் வீட்டின் அருகே உள்ள செல்வராஜ் என்பவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த செல்வராஜ் வீட்டிற்குள் சென்று காய்கறி வெட்டும் கத்தியால் மகாலிங்கத்தை குத்தியதாக கூறப்படுகிறது. இதில் ரத்த வெள்ளத்தில் சரிந்த மகாலிங்கத்தை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் செல்வராஜை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.